கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யாத்திராகம் 14வது அதிகாரத்தில் 13-14 பார்க்கும் பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் என்று சொல்லி மோசே ஜனங்களை பார்த்து சொல்வார். ஏன் இந்த பகுதியில் இப்படி சொல்கிறாருன்னு பார்க்கும்பொழுது இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்திலேருந்து புறப்பட்டு வராங்க. அப்போ பார்வோன் அவர்களை அனுப்புகிறாரு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்க புறப்பட்டு வந்த பிறகு அவனுடைய இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்தி அப்போ கர்த்தர் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவரே பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்பாக அவங்க இராணுவத்தால் பார்வோன் ஜனங்க பின்னாடியே துரத்தி கொண்டு வரும்பொழுது அப்பொழுதுதான் இஸ்ரேல் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கும் பொழுது தான் அப்போ தான் மோசே சொல்கிறார், பயப்படாதீங்க, இந்த எகிப்தியரை கண்டு பயப்படாதீங்க, இன்றைக்கி பார்க்குற இந்த எகிப்தியரை இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு, நீங்கள் அமைதியாக மாத்திரம் இருங்கன்னு சொல்லி மோசே சொல்வார். அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எகிப்து எதுவாக இருந்தாலும் சரி, வியாதி ஒரு எகிப்தாக இருக்கா, கடன் பிரச்சனை ஒரு எகிப்தா இருக்கா, எந்தெந்த பாதை உங்களுக்கு எகிப்தா நின்று கொண்டு இருக்கிறது, இன்றைக்கி பார்க்குற இந்த எகிப்து, இன்றைக்கி பார்க்குற அந்த வியாதி இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல, இன்றைக்கி இருக்கிற கடன் பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல, எந்த காரியம் உங்களுக்கு எகிப்தை போல மதிலாக நின்று கொண்டு இருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களா, வேலையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களா, இல்லை குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களா, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்னாலும், இல்லை உங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்து உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறார்களா, இந்த நாளில் கூட இன்றைக்கு பார்க்குற இந்த எகிப்தியரை, இன்றைக்கு பார்க்குற இந்த பிரச்சனையை, இன்றைக்கு பார்க்குற இந்த போராட்டங்கள், இந்த வியாதிகளை, உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஒவ்வொருவரையும், இன்றைக்கு பார்க்குற ஒவ்வொருவரும் இனி நீங்கள் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறாரு, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இதிலே நம்ம 4வது வசனத்தில் பார்வோன் அவர்கள் பின்தொடரும்படி ஏன் கடினப்படுத்துகிறாருன்னா, கர்த்தர் நான் தான் கர்த்தர் என்பது எகிப்தியர் அறியணும், தேசத்து எல்லா ஜனங்களும் அறியணும். அதனால தான் ஆண்டவர் பார்வோன் இருத்து கடினப்படுத்தி பின்னாடி அனுப்புகிறாரு. இன்னைக்கு கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுதான் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த காரியத்தை அனுமதித்தார். ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். எந்த காரியத்துக்கு நீங்கள் மனமடிவாக இருக்கிறீங்க, எந்த காரியத்துக்கு நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, எந்த காரியம் உங்களுக்கு எகிப்தை போல் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், உங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண போகிறார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மதிலாய் நின்று கொண்டிருக்கிற எகிப்து எந்த காரியமாக இருந்தாலும் தேவர் இந்த நாளில் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அன்னைக்கு ஆண்டவர் அந்த எகிப்தியரை, பார்வோன் சேனையை முற்றிலுமாய் கர்த்தர் அழித்து போடுறார். முற்றிலுமாய் ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சமுத்திரத்தை நடுவில் போக செய்து ஆண்டவர் பின்புறமாக வந்த பார்வோன் அந்த சேனை முழுமையாய் கர்த்தர் அழித்து போடுகிறார். அதே போல தான் கர்த்தர் உங்களை சமுத்திரத்தை நடுவில் வழி உண்டு பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை கர்த்தர் கொடுக்க போகிறார், ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பின்புறமாக வந்த பார்வோன் சேனை போல என்னெல்லாம் உங்களுக்கு துரத்தி கொண்டு வருகிறதோ, உங்களுக்கு மதிலாக நின்று கொண்டு இருக்கிறதோ, உங்களை பிரச்சனைகளை கொண்டு வருகிறதோ, எல்லாத்தையும் கர்த்தர் அழித்து போட போகிறார். பார்வோன் சேனையை அழித்து போட்டு அன்னைக்கு பார்த்த அந்த பார்வோன் சேனை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல, அன்னைக்கு பார்த்த அந்த எகிப்தியரை அப்புறம் பார்க்கவே முடியல. ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்குறார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, எந்த காரியம் கத்தாமே அப்பாமை துதிக்கிற ராஜா எகிப்து போல ஆண்டவரே, அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் யுத்தம் பண்ணி ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து கட்டிட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்போ அது வியாதியாக இருக்கலாம், அது கடனாக இருக்கலாம், அது எந்த பிரச்சனைகள் பாடுகளாக இருந்தாலும் இந்த நாளில் இன்று பார்க்கிற இந்த எகிப்து இனி அவங்க பார்க்க போகிறது கிடையாது ஆண்டவரே. கர்த்தர்
இவர்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறீங்க. கர்த்தர் இவர்களுக்காய் பரிந்து பேச போகிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் ஜெயித்து கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.